டைமுக்கு நம்ம இன்னைக்கு டைம் வந்து ஒரு மணி ஆகுது. எவ்வளோ காலையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 மணிலேருந்து ஒரு மணி ஆகுது. ஒரு 800 ரூபா ஓட்டியிருக்கோம். சரிங்களா? இங்க நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நம்ம யாத்திரையில் வந்து 327 ரூபாய் ஓட்டியிருக்கோம். அப்புறம் வந்து ரேப்பிடோவில் காட்டுறேன். 422 ரூபாய்க்கு ரேப்பிடோவில் ஓட்டியிருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் தனியாக ஒரு கஸ்டமர் இருந்தாங்க, அவங்களையும் கூட்டிகிட்டே விட்டாச்சு. ஸோ ஒரு 800 ரூபா ஓட்டியிருக்கோம். நான் வந்து ஃபுல் டைம் இந்த ஜாப் ஓட்டலை. ஏன்னா நான் என்னோட ஜாப் வேற. நான் ஒரு 3 days சும்மா இருக்கிறதுனால சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஆட்டோ ஓட்டிருக்காங்க. நான் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கடைகளில் நிறுத்தி கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு 4-5 days ஆர்டர் ரொம்ப கம்மி. சரி, அடுத்தது சும்மா இருக்கிற டைமுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்றதுனால ஆட்டோ ஓட்டிருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் பண்ணுற வேலை சரியா இன்கம் இல்லைனாக்கா அடுத்த வேலையை பார்த்து மூவ் பண்ணுங்க. ஒரே வேலையை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கமிட்மெண்ட்டை வந்து சரி பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்போ என்ன ஜாப் கிடைக்குதோ அப்போ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் திடீர்னு தினத்தொழில் ஆஃபீஸுக்கு நைட்டு 2 மணிக்கு வண்டி ஓட்டுறதுக்கு கூட நான் போயிடுவேன். ஏன்னா இன்கம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்மளால் சம்பாதிக்க முடியாது. கமிட்மெண்ட்ஸும் நிறையா இருக்குது. அதனால் இதெல்லாம் ஓடுனா தான் சரிப்பட்டு வரும். அடுத்தது மணி 1 மணி ஆயிடுச்சு. காலையில் வேறு சாப்பிடணும். நீங்களும் டைமுக்கு கரெக்டாக சாப்பிடுங்க. அதே மாதிரி உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க. மெயினாக எந்த வேலை செஞ்சாலும் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம செய்கிற வேலை நம்ம இன்கம், நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குன்றத பொறுத்து அடுத்தவங்களோட பார்வை இருக்கும். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க என்ன வேலை செய்கிறீங்கன்றதெல்லாம் இருக்காது. ஸோ அதனால் எந்த தொழிலும் மட்டமான தொழில் அப்படின்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஃபுல் டைமாக கரெக்டாக ஓட்டுனீங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் அப்படி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து பெங்களூர் பழசு. பட் ஆனால் இது தொழில் தான். நீங்கள் இதே பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுக்கேற்ற இன்கம்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும். அதனால் பார்த்து சேஃபாக நீங்கள் வண்டி ஓட்டுங்க. ஓகே மக்களே, பாய்.